வணக்கங்க. இந்த வீடியோவில் 80-90 ஆண்டுகளில் பிறந்து வளர்ந்த குழந்தைகள்கிட்ட இருந்த வாழ்க்கை திறன்கள் என்னென்னலாம் இப்போதைய குழந்தைகள்கிட்ட தடைபட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. என்னதான் நம்ம குழந்தைகள் நம்மளை விட அதிகமான புத்திசாலிகளா, செல்போனை பற்றி கம்ப்யூட்டரை பற்றி நிறைய தெரிஞ்ச தலைமுறையினராக இருக்கிறாங்கன்னு நம்ம வியந்தாலும் 80s 90s கிட்ஸ் கிட்ட இருந்த பல வாழ்க்கை திறன்கள் அவங்களுக்கு இல்லைங்க. நீங்கள் ஒரு 80-90களில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய குடும்பங்கள் வறுமை சூழலில் இருந்ததுங்க. வீட்டில் 3-4 குழந்தைகள் இருந்தாங்க, பெற்றோர் ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்கங்க. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கை சூழல் நமக்கு ஒரு தைரியத்தையும் நிறைய திறன்களையும் கற்றுத்தந்ததுங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற துன்பங்களும் நெருக்கடிகளும் ஒரு பயம் கிடையாதுங்க, ஒரு த்ரெட்டு கிடையாது. அது ஒரு அனுபவம், அது ஒரு ஆசான். அப்படிதான் 80s 90sல பிறந்து வளர்ந்தவங்க பல பாடங்களை கற்று வைத்திருந்தோம். வாழ்க்கைக்கான பாடங்கள், வாழ்க்கையின் துன்பங்களை நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கான பாடங்கள். இதை விட 50-60களில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இன்னும் நெருக்கடியான சூழல்கள் இருந்ததுங்க. உணவுக்கான பஞ்சம் இருந்தது, நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. ஆனாலும் அந்த சூழல் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாழ்வு தைரியத்தை கொடுத்ததுங்க. ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, எல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது, உடனடியாக கிடைக்குது. ஆனால் அந்த குழந்தைகள் தைரியமாக இருக்கிறாங்களா, திறனோடு இருக்கிறாங்களா அப்படி சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ உள்ள குழந்தைகள் மோசம் கிடையாதுங்க. இப்போ இருக்கிற அந்த அறிவியல், அந்த ஏஐ சூழல்களுக்கு அந்த குழந்தைகள் அப்படி தான் அவங்க ரியாக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நாம கூட இந்த சூழலில் பிறந்திருந்தோம்னு சொன்னால் நம்ம இப்படி தான் வளர்ந்துருப்போம் அப்படி சொல்லுதுங்க. ஆக இந்த குழந்தைகளை குறை சொல்வதற்கில்ல, சூழல்களை குறை சொல்வதற்கல்ல, அவங்க எதுலெல்லாம் நல்லா இருக்கிறாங்களோ அதை பாராட்டிக்கிட்டு, அந்த குழந்தைகள் எதுலெல்லாம் குறைவுபட்டிருக்கிறாங்களோ, எதுலாம் அந்த குழந்தைகளுக்கு தடைபடுதோ அதை அதிகமாக கொடுத்து அந்த குழந்தைகளை திடப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ உதவி செய்யுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸு கிட்ட பிரச்சனைகளை சமாளிக்கிற திறன் இயல்பாகவே இருந்ததுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் கண்ணை கசக்கிட்டு அம்மா அப்பா கிட்ட போய் நிற்காம அண்ணன் தம்பி நம்மளே பேசி முடிவு பண்ணோம், அதை தீர்த்துக்கிட்டோம். ஒரு பொருள் தேவைன்னா கிடைச்ச காசை சேமித்து வச்சு அதை வாங்கணும். வீட்டில் பொருட்களை வைக்கிறதுக்கு, துணிகளை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, ஆனாலும் நம்ம பொருட்களை வச்சு எடுத்தோம். வேலி சண்டை, வரப்பு சண்டை, கோழி சண்டை, ஆடு சண்டை எல்லாமே நடக்கும். எல்லாம் பார்த்து தான் வளர்ந்தோம். ஆக உறவுகளில் நடக்கிற பிரச்சனைகளை எப்படி பேசி தீர்க்கணும், எப்படி எதிர்த்து நிற்கணும், இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்கள்லாம் கிடைச்சதுங்க. ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்கணும், என் குழந்தைக்கு கஷ்டங்கள் வந்துடக்கூடாது அப்படி சொல்லி பெற்றோரே எல்லா சிரமங்களையும் அவங்க தடைகளையும் நீக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு சுமூகமான பாதை அமைச்சு கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு ஆபத்துங்க. ஒரு மாண்டிசோரி டீச்சர் ஒரு ரீல் போட்டிருந்தாங்கங்க. அவங்க அனுபவத்தை இப்படி சொல்கிறாங்க. ஒரு குழந்தை நடக்கும்போது அதை அறியாமலே சோறில் முட்டுதான், அப்புறம் நாற்காலியில் முட்டுது, டேபிளில் முட்டுது. பெற்றோரை கூப்பிட்டு, என்னம்மா உங்கள் குழந்தை இப்படி நடக்கும்போது அப்படி இப்படி முட்டுதே, குழந்தைக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படி சொல்லி விசாரிச்சா அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, அந்த வீட்டில் குழந்தை ஓடி ஆடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படி சொல்லி அந்த ஹாலில் எந்த பொருளும் இல்லாமல் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்குறாங்கங்க. ஒரு எம்டியான ஹால். ஆக அந்த குழந்தைக்கு அப்படியே விளையாடி பழகி, இந்த வகுப்பறையில் அங்கங்கே நாற்காலி கிடக்குது, மேசை கிடக்குது, அந்த குழந்தைக்கு அதை கணிச்சு மாறி போக தெரியலங்க. ஆக குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் தடைகள் இருந்தால் தான் அவங்களுடைய திறன்கள் வளரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டுங்க. கரடு முரடான சூழல்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை ராவா பார்க்குற, சந்திக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். எதிர்காலத்தில் அவங்க எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் துணிச்சல் அதை சந்திப்பாங்கங்க. ரெண்டாவதை பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸோடைய வாழ்க்கை பெரும்பாலும் வெளி விளையாட்டுகளில் கழிஞ்சதுங்க. அங்கே ஒரு மைதானம் இருந்தது, வானம் இருந்தது, நட்சத்திரம் இருந்தது, சூரியன் இருந்தது, வேர்வை இருந்தது, நண்பர் கூட்டம் இருந்தது, குளம் இருந்தது, ஆறு இருந்தது. ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அவங்களுடைய விளையாட்டு அப்படின்னாலே ஒரு ஸ்க்ரீன், ஒரு சோஃபா, ஒரு ஸ்நாக்ஸ், அதோடு முடிஞ்சு போகுதுங்க. இது ஒரு ஜோக்கு கிடையாதுங்க. நம்ம மீன் பிடிக்கும் போது ஒரு பொறுமை கிடைச்சது, பட்டம் விடும்போது ஒரு நுணுக்கம் இருந்தது, கண்ணாமூச்சி விளையாடும் போது ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இந்த மாதிரி விளையாட்டுகள் அந்த காலத்தில் நம்முடைய உடலை உறுதியாக வச்சிருந்ததுங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு விளையாட்டு போட்டி நடத்தணும்னு சொன்னால் 108 ஆம்புலன்ஸை பக்கத்தில் விட்டுக்கிட்டு தான் அந்த போட்டியை நடத்த வேண்டியது இருக்குது. அவ்வளவு பலவீனமாக இருக்கிறாங்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல் வலிமை மட்டுமில்லைங்க, 80s 90s கிட்ஸுக்கு மன வலிமை அதிகமாக இருந்ததுங்க. வீட்டில் கேட்ட உடனே எல்லாம் கிடைக்காது, அதை தாங்கிக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, அடி கிடைக்கும், திட்டு கிடைக்கும், சின்ன சின்ன தவறுகளுக்கும் தண்டனை கிடைக்கும். பள்ளிக்கூடத்துலேயும் அதே போல தான். ஆக இந்த மாதிரிப்பட்ட நெருக்கடியான சூழல்கள் நமக்கு துன்பங்களை தாங்கிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்ததுங்க. ஆசிரியர்கிட்ட அடி வாங்கும் போது கூட அப்படி ஊதி விடுற ஒரு தைரியம் அந்த குழந்தைகளுக்கு இருந்தது. ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு எதுக்குமே அம்மா அப்பா நோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. எது கேட்டாலும் எப்படியாவது வாங்கி கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு மறுப்பு சொல்கிறதும் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு கட்டளை போடுறதும் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் வீடுகளில் ஒரு குழந்தை ஆயிட்டாங்க,
ஆக நம்ம சம்பாதிக்கிறது, ஓடி ஆடி சேமிக்கிறது எல்லாமே இந்த குழந்தைக்கு தானே, ஆக இப்பவே எல்லாம் கொடுக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்து கொடுத்து அந்த குழந்தைகளை எஜமானர்களாக மாற்றி வச்சிடுறாங்கங்க. ஆக சின்ன மறுப்பையும் அந்த குழந்தைகளால் சந்திக்க முடிகிறது இல்லை, அந்த குழந்தைகள் உடஞ்சு போயிடுறாங்கங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா காத்திருக்கிற பழக்கங்க. 80s 90s கிட்ஸுக்கு தெரியும், பஸ்ஸுக்காக காத்திருந்தே பாதி நேரம் போயிடும். வீட்டில் திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படி சொல்லி அலைவரிசை துண்டிக்கப்படும், கரண்ட் போயிடும், அது எப்போ வரும்னு சொல்லி காத்திருந்தோம். இப்படி எதிர்பாராத சூழல்களில் சில தடைப்படும் போது பொறுமையாக காத்திருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள் வந்து இன்ஸ்டண்டாக ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க, கேட்ட உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, முயற்சி போடாமல் உழைக்காமல் ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் போடுறா தர்றேன் அப்படின்னா அது கூட தாங்க முடியலங்க, உடனே கூட அப்படி சொல்லி அடம்பிடிக்கிற குழந்தைகளாக தான் இருக்குது. அடுத்ததாக 80 90களில் வளர்ந்த குழந்தைகளுக்கு பணத்துடைய மதிப்பு தெரிஞ்சதுங்க. கையில் கிடைக்கிற காசை உடனே செலவழிக்கக்கூடாது, நான் கனவு காண்ற ஒரு பொம்மையையோ அல்லது ஒரு பலூனையோ அல்லது ஒரு பேனாவையோ பந்தையோ வாங்கினோம்னா அதை சேமிக்கணும் அப்படி சொல்லி ஜாமெட்ரி பாக்ஸில் அதையே ஒரு ஸ்டேட் பேங்காக மாற்றி அதில் டெபாசிட் பண்ண காலம் உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பொருளை வாங்குறதுக்கு எல்லா நேரமும் அம்மா அப்பாவை தொந்தரவு செய்யாமல் அந்த குழந்தைகள் வேலைக்கு போனாங்கங்க. பக்கத்து வீடுகளில் உதவி செய்து, தோட்ட வேலைகளுக்கு போய் அவங்களால முடிஞ்ச வேலைகளை செய்து 1 ரூபா 2 ரூபா வாங்கி அதை சேமித்து ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருள் அவ்வளவு மதிப்பாக வச்சுருந்தாங்கங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு கேட்ட உடனே காசு கிடைக்குது, கார்டை எடுக்கிறாங்க, ஸ்வைப் பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அம்மா அப்பாவுடைய செல்ஃபோனை எடுக்கிறாங்க, தேவையானதை ஆர்டர் போடுறாங்க, வாங்குறாங்கங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸு கிட்ட ஒரு சுய ஒழுக்கம் இருந்ததுங்க. படின்னு அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு நேரமும் கிடையாது. ஆனால் குடும்பத்தினுடைய சூழலை உணர்ந்து படிக்க உட்கார்ந்தாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம், காதல்லையும் நட்புலையும் ஒரு நேர்மை இருந்ததுங்க. ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு வந்து எல்லாம் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருக்குது. அந்த குழந்தைகளை படின்னு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பினுடைய முக்கியத்துவம் புரிய மாட்டேங்குதுங்க. என்னுடைய ஆசை, என்னுடைய தேவை, என்னுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம், பெற்றோர் என்ன நினைச்சாலும் சரி, நண்பர்கள் என்ன நினைச்சாலும் சரி, என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இந்த குழந்தைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டிங்க. 80s 90s கிட்ஸு கிட்ட அதிகமாக கற்பனை திறன் இருந்தது. கையில் இருக்கிற ஒரு பொம்மை உடஞ்சி போச்சுதுன்னா உடனே தூக்கி தூர போடுறது இல்லைங்க, இப்படியே உடஞ்சி போன பொருட்களை சேர்த்து புது பொருளை உருவாக்கணும், புதுசாக காரை உருவாக்கணும், புதுசாக வீடை உருவாக்கணும். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு ஃபேன்சியான டாய்ஸ் கிடைக்குதுங்க, கொஞ்சம் உடஞ்சி போச்சுதுன்னா உடனே மாற்றி அடுத்த பொருள் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ உள்ள குழந்தைகளுக்கு கிடைக்கிற பொம்மைகள் வந்து அதிகமாக சத்தம் போடுற பொம்மைகளா, ஃபேன்சியான பொம்மைகளாக இருக்குது. அதை பார்த்தே லயிச்சு போயிடுறாங்க. மேற்கொண்டு புதுமையாக சிந்திக்கிறதுக்கான ஸ்கோப் அங்கே இல்லாமல் போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு உள்ள குழந்தைகளுக்கு கிரியேட்டிவிட்டி குறையிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்க்ரீன்லேயே எல்லா காட்சியும் பார்த்துடுறாங்க. அப்புறம் அவங்க மேற்கொண்டு அதை புதுமையாக சிந்திக்கிறதுக்கோ கற்பனை பண்ணுறதுக்கோ வாய்ப்பே இல்லையே. ஆனால் 80s 90s கிட்ஸ் வாசிக்கிற தலைமுறையாக இருந்தாங்க. சிறுவர் மலர், தங்க மலர் அப்படி சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அந்த எழுத்துக்களை வாசித்து அந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்கில்லுங்க. 80s 90s கிட்ஸுக்கிட்ட பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருந்தது. ஏன்னா அம்மா அப்பா வெளியே போகும்போது அதிகமாக கூட்டிகிட்டு போவாங்க, அடுத்தவங்கள்ட்ட அறிமுகம் செய்வாங்க, இது பெரியப்பாடா, இது மாமாடா, இது வந்து அத்தடா அப்படி சொல்லி தருவாங்க. ஆக உறவுகளை பேர் சொல்லி அழைக்க, மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருந்ததுங்க. அதுபோல் நண்பர்களையும் பார்த்து பேசி பழகுனாங்க. ஆக அந்த நட்புறவில் ஒரு நெருக்கம் இருந்தது. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு எல்லாமே சேட்டிங் ஆகிடுச்சுங்க, எல்லாமே வந்து லைக் அண்ட் டிஸ்லைக் ஆகிடுச்சு, மெசேஜ் அனுப்புறதா ஆகிடுச்சு. இதனால் நம்ம குழந்தைகளுக்கு என்ன டேஞ்சர் ஆகும்னு சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் ஏதாவது ஒரு துன்பம் அல்லது ஒரு நெருக்கடின்னு சொன்னால் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்டா, பயப்படாத அப்படி சொல்கிறதுக்கான ஆட்கள் குறைஞ்சு போகாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குடும்ப பந்தங்க. அம்மா அப்பாவோட சகோதர சகோதரிகளோட நம்ம இணைஞ்சிருந்த நேரம் அதிகங்க. ஆனால் இப்போ உள்ள வீடுகள் வந்து பெருசாக இருக்குது. ஒரே அறையில் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செல்ஃபோனில் மூழ்கிடுறாங்க. ஆக்க ஒரு பிணைப்பு, ஒரு பந்தம், ஒரு பாசம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. நம்ம குடும்பம் முக்கியம், குடும்ப ஒற்றுமை முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் மாறி போய் இப்போ என்னுடைய மகிழ்ச்சி, நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மேலோங்கி வர்ற ஒரு காலத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்கங்க. அடுத்ததாக மாரல் வேல்யூஸ் எல்லாமே நேரடி அனுபவத்தினால நமக்கு கிடைச்சதுங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பெரியவங்கள்ட்ட மதிப்பாக பேசணும் அப்படிங்கிறத நேரடி அனுபவத்தால் கற்று தந்தாங்கங்க. தாத்தா பாட்டிகள் தங்களது அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. பள்ளிக்கூடங்கள்லையும் மாரல் ஸ்டோரிஸ் நமக்கு சொல்லி தந்தாங்க. நன்னறி வகுப்புகள் நடந்தது. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நன்னறி படிப்பினைகள் பெரும்பாலும் யூடியூப்பில் வர்ற சில வீடியோக்கள்லேயே முடிஞ்சு போகுதுங்க. அது மட்டுமல்ல, 80s 90s கிட்ஸுக்கு சமய வாழ்க்கை அவ்வளவு உணர்வு பூர்வமாக இருந்தது. ஒரு கோவில் திருவிழாவுக்கு போனோன்னு சொன்னால் 2-3 நாள் அங்கேயே தங்கி இருந்து சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்.
இப்போ உள்ள குழந்தைகள் சாமி தரிசனத்தை கூட யூடியூப்ல பார்க்குறாங்க, லைவ்ல பார்க்குறாங்க. ஆக ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஆன்மீக அனுபவமும் நம்ம குழந்தைகளுக்கு தடைப்படுது. அதுபோல் அறநெறி வாழ்க்கையும் தடைப்படுதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்புங்க. 80-90களில் வளர்ந்த குழந்தைகளுக்கு வீட்டு வேலைகள் செய்ய தெரியும். ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா பல வேலைகள் செய்து சோர்வாக இருக்கிறத பார்த்து அந்த குழந்தைகளே அவங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டாங்கங்க. வீட்டில் தண்ணி எடுக்கிறது, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுறது, துணிகளை துவைச்சு காய போடுறது, வீட்டை தூய்மை பண்ணுறது, சமையலில் உதவி பண்ணுறது, இப்படி அந்த வீட்டு வேலைகளை சின்ன வயதுல இருந்தே எந்தவித அழுத்தமும் இல்லாமல் மனமு வந்து செய்ய பழகின தலைமுறைங்க 80s 90s கிட்ஸ். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு வீட்டு வேலை செய்ய சொன்னால் அது ஒரு தண்டனை போல அவங்க உணர்றாங்க. பல பெற்றோர் அதை செய்ய சொல்றதும் இல்லை. குழந்தைகளை வீட்டு வேலை செய்ய வைக்கிறது எப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு அம்மா கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. குழந்தை கேட்டுதான், அதில் மிஷின் செய்ய வேண்டிய வேலைம்மா, நான் எதுக்கு செய்யணும்னு சொல்லி கேட்குதா. அடுத்ததா தோல்வியை தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு தலைமுறையினராக 80s 90s கிட்ஸ் இருந்தாங்க. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குதுங்க. பொங்கலுக்கு அல்லது சில பண்டிகைகளுக்கு ஊரில் ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஓட வராதுன்னு சொல்லி. ஆனாலும் நண்பர்களோட மகிழ்ச்சி அந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ உள்ள குழந்தைகள் உடனே கால்குலேட் பண்ணுறாங்கங்க. தோல்வியை கண்டு பயந்து ஒதுங்கிடுறாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்குங்க. ஒரு குழுவாக சேர்ந்து உழைக்கிற விளையாடுற ஒரு அனுபவம் 80s 90s கிட்ஸுக்கு நல்லா தெரியும். பல நேரங்களில் சேர்ந்து விளையாடணும். தனியாக விளையாடுறது அப்படிங்கிறது கற்பனையே செய்ய முடியாதுங்க. நண்பர்களை விளையாட்டில் சேர்க்கறதுக்காக அவங்க வீட்டில் போய் சந்திச்சு அம்மா அப்பா திட்டுவாங்க. ஆனாலும் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வருவோம். சேர்ந்து கூட்டாஞ்சோறாக்குவோம், சேர்ந்து நீந்துவோம், சேர்ந்து மரம் ஏறுவோம். அப்படி நாங்கள் சமூகத்திலையும் பார்த்து வளர்ந்தோம். ஒரு திருவிழானா எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறது, ஒரு திருமண வீடுனா எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யறது, ஒரு இறப்பு வீடுனா அந்த துன்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பங்கெடுக்கிறது. ஆக பெரும்பாலும் 80s 90s கிட்ஸுக்கு தனியான ஒரு அடையாளம் இருக்காதுங்க. அந்த வானர கூட்டமா, அந்த பஞ்ச பாண்டவர்களா அப்படி சொல்லி அந்த குரூப்பை தான் அடையாளப்படுத்துவாங்களே தவிர அந்த குழந்தைகளுக்கு நீ தனியாக ஒரு அடையாளம் இருந்ததே இல்லைங்க. எப்பவும் சேர்ந்து போகிற, சேர்ந்து விளையாடுற, சேர்ந்து படிக்கிற ஒரு அனுபவம் கிடைச்சதுங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு டிவி இருந்தால் போதும், மொபைல் இருந்தால் போதும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, தனியாக விட்டுருங்க அப்படி சொல்லி தனிமையில் வாழ பழகிட்டு இருக்கிறாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு பண்புங்க. 80s 90s கிட்ஸுக்கிட்ட பெரும்பாலும் ஆசிரியர்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு சொன்னால் தாத்தா பாட்டியும் சேர்த்து தான் அந்த எண்ணிக்கையில் சொல்லுவாங்கங்க. ஆக அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கிட்டோம். அவங்க நம்ம குடும்பத்துக்காக உழைத்ததை கண்ணால் பார்த்தோம், அவங்களுடைய அனுபவங்களை கேட்டோம், அவங்க சொன்ன கதைகளை கேட்டோம், அவங்களுடைய கண்காணிப்பில் வளர்ந்தோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு பெரும்பாலும் தாத்தா பாட்டியோட சேர்ந்து வாழ்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கல. அது மட்டுமல்ல, எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணவோ, அவங்கள பார்க்கவோ, அவங்களோட பேசவோ வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் டேக்கிங் இயல்பாகவே 80s 90s கிட்ஸுக்கிட்ட இருந்ததுங்க. நம்மளை கண்காணிக்கவோ கட்டுப்படுத்தவோ யாரும் கிடையாது. விடுமுறை நாளில் காலையில் வீட்டை விட்டு கிளம்புறோம்னு சொன்னால் சூரியன் மறைஞ்ச பிறகு தான் வீட்டுக்கு வந்து சேருவோம். மரம் ஏறினா கீழே விழ தான் செய்வோம், சைக்கிள் மிதிச்சா கீழே விழ தான் செய்வோம், ஒரு பூச்சியை பிடிச்சா அது கடிக்க தான் செய்வோம். ஆனாலும் தைரியமாக அந்த அனுபவங்களை எதிர்கொண்டாங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களையும் ஆச்சரியமாக பார்க்கறது, பாராட்டுறதுங்க. 80s 90sல வளர்ந்த குழந்தைகள் ஆற்றுல தண்ணி வந்து ஆச்சரியமாக பார்த்தோம், நெல்லில் கதிர் வந்து ஆச்சரியமாக பார்த்தோம், வானத்தில் வானவில் வந்து ஆச்சரியமாக பார்த்தோம், மழை பெய்த உடனே எழும்புற அந்த மண் வாசனையை அனுபவிச்சோம், நாமே நட்டு வச்ச ஒரு செடியில ஒரு பூ பூத்தாலும் ஒரு காய் காய்ச்சலும் அது அவ்வளவு ஆச்சரியமாக பார்த்தோம். இப்படி சின்ன சின்ன அனுபவங்கள் நமக்கு மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்ததுங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு இதுவா அப்படிங்கிற அளவுக்கு போர் அடிக்குதுங்க எல்லாமே. அதனாலதான் இந்த குழந்தைகளை திருப்திப்படுத்த முடியாம அதிகமான அனிமேஷன், அதிகமான கலர், அதிகமான டிரான்சிஷன் கொடுத்து அந்த குழந்தைகளை அப்படியே கையில வைக்க பாக்குறாங்க பல வீடியோ கிரியேட்டர்ஸ். ஆக ஒன்னொன்னையும் பெருசு பெருசா எதிர்பார்த்து அது நடக்காத போது ஒரு சலிப்பும் ஒரு விருப்பம் தாங்க ஒரு வாழ்க்கையில. அடுத்ததை பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுங்க. எங்க ஒரு நாள் முழுவதும் விளையாடிக்கிட்டோம், நம்ம படிச்சு பாஸ் ஆகலையா, வீட்டுல உதவி செய்தோம், தோட்டத்துல வேலை செய்தோம், இந்த மாதிரி ஒரு நாள்ல நமக்கு எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு டைம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு திருவிழான்னா 3 நாள் லீவ் போட்டு திருவிழாவுக்கு போனோம், ஒரு திருமண வீடுனா 2 நாள் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை போட்டோம், படிச்சு பாஸ் ஆனாங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. என்னன்னா பல நேரத்தை ஸ்கிரீன் எடுத்துருது, டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க, அதுலேயே அவங்களுடைய ஒரு நாள் முடிஞ்சு போகுதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா உணவுல இருந்த ஆரோக்கியங்க. 80s 90s கிட்ஸுடைய அந்த உணவுகளை பாருங்க, பெரும்பாலும் அவங்களுடைய தோட்டத்தில் விளைஞ்சதா இருக்கும், அவங்களுடைய ஊர்ல கிடைச்சதா இருக்கும், அதை வீட்டிலேயே தயார் பண்ணுவாங்க. சேர்ந்து குடும்பமா சேர்ந்து ஒரு மாவு அடிக்கிறதா இருக்கலாம், ஒரு பாகு காய்ச்சறதா இருக்கலாம், ஒரு பலகாரம் சுடுறதா இருக்கலாம், சேர்ந்து செய்வாங்க, சேர்ந்து சாப்பிடுவாங்க.
80s 90s கிட்ஸுக்கு தின்பண்டங்கள் குறைவு தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மனசில் நிற்குது. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் ரெடிமேடுங்க, எல்லாம் பேக்கரி ஐட்டங்கள், எல்லாமே ஃப்ரைட் ஐட்டங்கள். தின்பண்டங்களில் ஏகப்பட்ட கலர்கள் சேர்க்கப்படுதுங்க, ஏகப்பட்ட இனிப்புகள் சேர்க்கப்படுது. ஆக அந்த குழந்தைகளுக்கு நிறைய நோய்களும் வந்து சேருதுங்க. அன்னைக்கு ஒரு டீச்சர் வருத்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 6 வயது குழந்தைக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. அந்த அம்மா 2 வயசுல இருந்தே அந்த பாக்கெட்டில் அடைச்ச சிப்ஸை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அந்த குழந்தையுடைய உடல் கெட்டு போச்சுது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனுங்க. ஒரு 80s 90s கிட்ஸ் அப்படிங்கிறவங்க மண்ணில் விளையாடினாங்க, கல்லில் விளையாடினாங்க, மலை ஏறினாங்க, மரம் ஏறினாங்க, நீச்சல் அடித்தாங்க. அதனால அவங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வளர்ந்தது, க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் வளர்ந்தது. அடுத்தவங்க கூட அதிகமாக உரையாடினதுனால சோஷியல் ஸ்கில் வளர்ந்தது, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது. இப்படி அந்த அப்சர்வேஷன் அதிகமாக நமக்கு அனுபவங்களும் அது சார்ந்த அறிவும் அதிகமாக கிடைச்சதுங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, வீட்டுக்குள்ளான வாழ்க்கை, வெளியே போனாலும் ஜன்னல் மூடிய ஏசி காரில் பயணம், இந்த மாதிரி இருக்கிறனால அந்த குழந்தைகளுக்கு வெளியிட அனுபவங்கள், அந்த புலன்களால் கிடைக்கிற அனுபவங்கள் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குதுங்க. அவங்களுக்குள்ள ஒரே அனுபவம் ஸ்க்ரீன் மட்டும்தான். அடுத்ததை பார்த்தீங்கன்னா பார்கைன் பண்ணுற, நெகோசியேட் பண்ணுற, விலையை பேசி தீர்மானிக்கிற ஒரு சக்தி 80s 90s கிட்ஸுக்கிட்ட இருந்ததுங்க. நம்ம கடைக்கு போனால் 50 காசு கொண்டு போகிறதுக்கு பதிலாக 40 காசு தான் கொண்டு போவோம். அந்த தாத்தா கிட்ட பேசி நாளைக்கு தர்றேன்னு சொல்லி அந்த முட்டாயை வாங்குறதுக்கான பக்குவம் இருந்ததுங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு வந்து எல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ், எல்லாம் சூப்பர் மார்க்கெட் கலாச்சாரம். வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியது, 2 பக்கமும் என்னென்ன பொருட்கள் இருக்குதோ தூக்கி வண்டியில் போட வேண்டியது, பில்லை கட்ட வேண்டியது, வர வேண்டியது. ஆக அந்த குழந்தைகளுக்கு தனக்கு தேவையானதை பேசி பெறதுக்கான ஒரு அனுபவம் கிடைக்காம போகுதுங்க. ஆக நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது அதாங்க, 80s 90s கிட்ஸ் நாங்கள் பெர்ஃபெக்ட்னு சொல்லலை, ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஆனால் உளவியல் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருதுங்க. அது 80s கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஜென் ஆல்ஃபா கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்சி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஜென் பீட்டா குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அனுபவங்கள் தான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றுமே தவிர குழந்தைகள் தாங்க. ஆக நம்ம அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனுபவங்களை ப்ரொவைட் பண்ணும்போது, சரி இப்போ உள்ள குழந்தைகள் ரொம்ப நேரம் ஸ்க்ரீனில் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளை நம்ம கொஞ்சம் வெளியவும் விளையாட வைப்போம், இயற்கைக்கும் அறிமுகப்படுத்துவோம், விவசாயத்துக்கும் அறிமுகப்படுத்துவோம், உறவுகளுக்கும் அறிமுகப்படுத்துவோம். இந்த மாதிரி கொஞ்சம் அனுபவங்களை பரவலாக்கும் போது அந்த குழந்தைகள் அந்த அனுபவங்களை பெற்று ஒரு பக்குவமான குழந்தைகளாக மாற முடியுங்க. அந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு லிமிட் வைங்க. திரை நேரத்தால் நம்முடைய குழந்தைகள் இழக்க போகிற வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான திறன்கள் ஏராளம். ஆக அதில் கவனம் வச்சு உங்கள் குழந்தைய கொஞ்சம் கருத்தோடி வளர்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம குழந்தைகள் ஒரு பேலன்ஸான குழந்தைகளாக வளர முடியும், தைரியமான குழந்தைகளாக வளர முடியும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை 80s அல்லது 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன வயசில் கிடைச்ச மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்ன, ஒரு பாடம் என்ன, அதை உங்களுடைய குழந்தைக்கு உங்களால் கொடுக்க முடியலை அல்லது உங்கள் குழந்தைக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மற்ற பெற்றோரும் தெரிஞ்சுக்கிடட்டும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.